காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களுடைய கூட்டமைப்பு சார்பில் சென்னையில கவன ஈர்ப்பு பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிராமப்புற ஊராட்சிகள்ல பணிபுரியும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குனர், தூய்மை காவலர், சுகாதாரம் ஊக்குவிப்போர் உள்ளிட்ட கடைநிலை ஊழியர்களுக்கு அரசு தொகுப்பூதியமாக மாதம் 2000 முதல் 5000 ரூபாய் வரை வழங்குது. இதனை குறைந்தபட்சம் 10,000 ரூபாயா உயர்த்தி வழங்க கோரி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் 4 ஆண்டுகளா போராடி வர்றாங்க. கடைநிலை ஊழியர்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த கோரிக்கைகள் குறித்து போராடியும் அரசு கண்டுகொள்ளாததை கண்டித்தும் தங்களது 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் சென்னையில தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 12 அம்ச கோரிக்கைகள் குறித்து ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் செயலர் மற்றும் ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் கிட்ட அந்த சங்கத்தினர் மனு கொடுத்தாங்க. அதிகாரிகளுடைய நடவடிக்கையை பொறுத்து அடுத்த கட்ட போராட்டத்தை தொடங்குவோம்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க.